ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை. போன வாரம் முதல் சனிக்கிழமையில நான் வழிபாடு செஞ்சதோடு மட்டுமில்லாம விஷ்ணு பகவானின் அம்சமான அந்த நம்ம நோய் பிணி எல்லாம் அகற்றக்கூடிய தன்வந்திரி பகவானை பத்தி தான் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் 2வது சனிக்கிழமை விஷ்ணு பகவானின் இன்னொரு அம்சமான குதிரை முகம் கொண்ட கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிபதியான இவரை வணங்கினா கல்வி செல்வம் பெருகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். கல்வியின் தெய்வம், ஞானத்தின் தெய்வம், செல்வத்தின் தெய்வம், மறதியை நீக்கும் தெய்வம். இந்த மாதிரி வேதங்களை காப்பதற்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரமே ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படின்னு இவரை சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன, எதனால இந்த அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கிறத இந்த விளாக் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து புரட்டாசி மாதத்துல வார வாரம் நான் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி பெருமாளை பத்தின எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில நான் போடுற முதல் ஷார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பாடல்கள் தான். ஸோ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு சனிக்கிழமை காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு அந்த நாமத்தை நானும் நெற்றியில போட்டுட்டு அதுக்கப்புறமா படங்கள் எல்லாம் தொடச்சிட்டு அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு நல்லபடியா அலங்காரம் பண்ணியாச்சு. பெருமாள் அலங்கார பெயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளால எவ்வளவு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். போன வாரம் நான் ஒரு விஷயத்த எனக்கு தோணலை, அது இந்த வாரம் தோணி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு இந்த படத்துல நாமம் நல்லாவே தெரியும். ஆனா நாமம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலையும் திரிசூர்ணம் பார்த்தீங்கன்னா நடுவுல அந்த சிகப்பு நிறத்திலையும் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ அது எனக்கு போன வாரம் வைக்கணும்னு தோணலை. இந்த வாரம் பெருமாளே ஞாபகப்படுத்தினாரு. ஸோ அதனால அவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரிசூர்ணத்தினால அந்த நாமக்கட்டி இதெல்லாம் வச்சு நான் அவருக்கும் அலங்காரம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப அந்த முக்கியத்துவம் வாய்ந்தது நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் வீட்டுல நெய் தீபமும் குத்து விளக்கும் ஏத்தியிருந்தேன். குத்து விளக்குக்கு நல்லெண்ணெய் விட்டு ஏத்தியிருந்தேன். அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் நெய் தீபம் போட்டிருந்தேன். நம்ம வீட்டில் நவராத்திரி நான் விளக்குல தான் ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்கிறேன். தொடர்ந்து 5 நாள் ஆவாகனம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா செய்யணும். அந்த விளக்கையும் நான் எடுத்து வைக்கல, அதனால அதுவும் அங்கேயே தான் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அலைமகளுடைய அம்சம் தான் நம்ம நவராத்திரி குழுவில் பார்க்க போகிறோம். யோகியும் பார்த்தீங்கன்னா திரிசூர்ணம் போட்டுட்டு திருப்பதி உண்டியல் காணிக்கையில் அவனு வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் போட சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக எங்களை திருப்பதிக்கு அந்த ஏழுமலையான் கூப்பிடணும். திருப்பதி வந்தால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு குழந்தை கையால் போட சொன்னேன். நான் சொன்ன மாதிரி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இந்த ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கும். அந்த நாமம் மட்டுமல்ல, அந்த கீழே அந்த தாவாங்கட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பச்சை கற்பூரம் வைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அதோடைய கதையெல்லாம் நம்ம சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பச்சை கற்பூரமும் வச்சேன். போன வாரம் வைக்க மறந்துட்டேன், இந்த வாரம் வச்சிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா பார்த்தீங்கன்னா வழிபாடு தொடங்க ஆரம்பிச்சாச்சு. சமையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்றதுக்கு முன்னாடி காலையில எழுந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்படையெல்லாம் தொடச்சிட்டு நான் சாமிக்கு சாப்பாடு ரெடி பண்றதுக்கு அங்கேயும் கோலம் போட்டுட்டு அரிசி உலை வச்சாச்சு. ரொம்ப புரட்டாசி சனிக்கிழமை 2வது வாரமும் சந்தோஷமா தொடங்கிருச்சு. இன்னைக்கு நான் வேண்டுறது என்ன அப்படின்னா, பசுமாடு இன்னைக்கும் வரணும். அதே மாதிரி காகம் சாதம் எடுக்கணும். இதுதான் நமக்கு முக்கியமா விரதம் நாட்களை நான் நினைக்கக்கூடியது. அதுபடியே நடந்துச்சா அப்படிங்கிறதையும் சொல்றேன். இன்னைக்கு துளசி மாலையாவே கட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால நான் கட்டலை. அப்படியே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு போட்டுட்டு இந்த தீர்த்தம் பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய இந்த துளசி தீர்த்தமும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே போட்டாச்சு. செவ்வந்தி பூவும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான பூ. இந்த பூவும் போட்டுட்டு இப்போ நம்ம விஷ்ணு பகவானுடைய அந்த ஹயக்ரீவர் அம்சத்தை நான் சொல்ல போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க. வேதங்களை காப்பதற்காக விஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம் தான் ஹயக்ரீவர் அவதாரம். மது கைடபன் அப்படின்னு 2 அரக்கர்கள் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் பிரம்மா கிட்ட இருந்து அவருடைய ஆக்கும் தொழில் செய்யறதுக்கு உரிய அந்த வேதங்களை திருடிட்டு போயிட்டு பாதாள உலகத்துக்கு சென்றுட்டாங்க. நம்ம தான் இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்களை
படைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சாங்க. இதனால வந்து பிரம்மதேவர் வந்து விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிடுறாரு. முறையிடும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் குதிரை முகத்துல இந்த அம்சத்தை வந்து எடுத்து அந்த அரக்கர்களை அழிக்கிறாரு. ஏன் குதிரை முகம் எடுத்தாரு அப்படின்னா, அந்த அசுரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை முகம் கொண்டவர்கள். அவர்களுடைய அந்த அம்சத்திலேயே வந்து போய் அவருடைய போரிட்டு அந்த வேதங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீட்டு கொண்டு வந்து திரும்ப வந்து பிரம்மாட்டையே வந்து கொடுத்தாரு. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேதங்களை காத்தவர் விஷ்ணு பகவான் இந்த ஹயக்ரீவர் அவதாரத்தை எடுத்தார். வேதங்களை வந்து அவர் கொடுத்துட்டாலும் அவருடைய அந்த ஆக்ரோஷம் அந்த கோபம் வந்து தனியவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் வந்து அவர் மடியில வந்து அமரச் சொன்னாங்க. அமரச் செய்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய அந்த கோபம் உக்கிரம் எல்லாமே வந்து தணிஞ்சுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் நம்ம வந்து வெளியில வந்து ஆண்கள் வந்து சண்டை போட்டா கூட பெண்கள் வந்து ஒரு பார்வை வேணா விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த ஆர்குமெண்ட்டை வந்து நிறுத்துற எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க இல்லையா. இது எல்லாமே கடவுள் சொல்லி கொடுத்தது தான். இதுலேயும் பாருங்க, ஒரு அழகான ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மனைவி போய் அருகில் உட்கார்ந்த உடனேயே அவருடைய கோபம் எல்லாம் குறைஞ்சி சாந்தமாயிட்டாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் கல்வியும் ஞானத்தையும் கொடுத்தாலும் இவர் லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்கிறனால செல்வத்துக்கும் இவர் அதிபதி அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு கூற்று. போன வாரம் வந்து உண்மையான செல்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிணி இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக பெருமாள் அவதாரம் எடுத்தது தன்வந்திரி. அந்த ஒரு உடல் நலம் நல்லா இருந்தா அடுத்து நம்ம மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா நம்மளுடைய அறிவும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடிய அடுத்து நம்ம பகவான் எடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர். படிப்பு இருந்தா தானாவே வந்து செல்வமும் சேரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விளக்கமா ஒவ்வொரு அர்த்தத்திலையும் நமக்கு வந்து கூறுறாங்க. அதை வந்து நம்ம கடைபிடிச்சு நல்லபடியா வந்து அதன்படி நடந்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சிக்கல்களும் ஏற்படாது. இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் ஓம் தத் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத். இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லும்போது மனம் அமைதியும் பெறும், தெளிவும் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே நமக்கு தெரியும், லக்ஷ்மியை கும்பிட்டா பெருமாளுடைய ஆசையும் கிடைக்கும், பெருமாளை கும்பிட்டா லக்ஷ்மியோட ஆசையும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால நமக்கு வந்து இன்னைக்கு இந்த 2வது புரட்டாசி சனிக்கிழமையில நான் வந்து இந்த பதிவை உங்கள்கிட்ட கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிள்ளைகளுடைய கல்விக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து கல்வியில சிறந்து விளங்கணும், உங்க பிள்ளைகள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இவருடைய மந்திரத்தையும் இவருடைய நினைவையும் வந்து மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. இந்த பதிவை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த நவராத்திரி குழுலையும் எங்களை வந்து வாங்கி கொடுக்க சொன்ன கடவுளும் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் சிலையை தான் வந்து வாங்கி தர சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த பதிவை எனக்கு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பழங்கள், சாதம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சாதம், அப்புறம் சாம்பார், பீட்ரூட் வந்து சிம்பிளா தான் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு படையல் போட்டிருந்தேன். போன வாரம் தான் நிறைய வந்து செஞ்சிருந்தோம். அதே மாதிரி மாவிளக்கும் போன வாரமே போட்டாச்சு. அடுத்த வாரம் 3ஆம் வாரம் பெருமாளுடைய ஆசையோட தளிகையும் வந்து போடலான் இருக்கேன். தளிகை எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் எப்படி நான் வந்து செய்வேங்கிறதையும் அடுத்த வாரம் ஒரு இன்னொரு அம்சத்தோடையும் இல்லை இன்னொரு அவதாரத்தோடையும் உங்களிடம் வந்து நான் வந்து கொண்டு சேர்க்கிறேன். நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவில் வர எல்லாமே வந்து நல்ல கருத்துக்களா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த படையல் உள்ள சாதத்தை எடுத்து வாயில வந்து உருண்டை பிடிச்சி போடுறதுங்கிறது ஒரு தனி சுகம்தான். துளசி தீர்த்தம் குடிச்சதுக்கு அப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு கோவிந்த நாமத்தை வந்து மனசார சொல்லிட்டு, பசுவும் வந்து இன்னைக்கு வெள்ளை பசு வீட்டுல வந்திருந்தது, அவங்களுக்கும் வந்து செவ்வாழை பழம் வந்து கொடுத்து நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அதே மாதிரி நாகமணி அம்மன் கோவில்ல இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அலங்காரம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவரோட ஆசையும் அந்த அருளும் வந்து பரிபூர்ணமா கிடைக்கட்டும், விஷ்ணு பகவானுடைய அருளும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.